ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, புதன்கிழமை சஷ்டி வந்ததில்ல, அன்னைக்குன்னு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் செய்த வேலைகள், பூஜைகள் அண்டு கார்டன் க்ளீனிங் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காலையிலே அழகாக வந்து ஸ்டார் போட்டு மங்களகரமாக கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி சஷ்டினால் சிம்பிளாக ஒரு ஸ்டார் போட்டு சிம்பிளாக தான் கோலம் போட்டு அதில் கொஞ்சம் கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் காலை டிஃபனை முடித்ததுக்கப்புறம் ஒரு 8:30க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மதிய சமையலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாப்பாடு வந்து குக்கரில் தான் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பும் முருங்கைக்கீரையும் போட்டு கடைஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி ரசம் மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் சுரக்காய் பொரியல் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 10 o'clock ஆயிடுச்சு. அப்படியே வெளியில் வந்துட்டு இந்த அரிசி களைஞ்ச தண்ணிலாம் இருந்தது. சரின்னு செடிக்கு ஊற்றலாம் அப்படின்னு வந்தால் அந்த காகம் வந்து காலையில் வாசல் தெளிச்ச தண்ணி அப்படியே இருந்ததில்ல, அதை அப்படியே குடிச்சிட்டு இருந்தது. பறவைகள்லாம் நிறைய தாகத்தோடு இருக்குங்க. அவங்களுக்குலாம் வந்து வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியிலலாம் கொஞ்சம் கப்பில் தண்ணி பிடிச்சி வைங்க, கொஞ்சம் அதுக்கு தானியங்களும் வைங்க. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சி முடிச்சுட்டு சமையல் முடிஞ்சுது, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. கிச்சனை தொடச்சி விட்டுட்டு சரி வீட்டையும் கூட்டி விட்டுட்டு இப்போ வந்து சஷ்டினால் வீட்டை கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டு பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலைகளை செஞ்சேன். ஏன்னா எப்போதுமே வியாழக்கிழமை தான் நம்ம வீடு தொடப்போம். ஆனால் புதன்கிழமை சஷ்டி வந்ததுனால சரி புதன் இன்றைக்கே நம்ம தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பித்தேன். வீடை தொடச்சி முடித்ததுமே காலையில் எந்திரிச்சதும் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணிகளுமே மெஷினில் வாஷிங் மிஷின்லாம் போட்டு விட்டுருந்தேன். அது எல்லாமே நல்லா துவைச்சி முடிச்சிருச்சு. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு காய போட்டுட்டு வந்துடலாம். ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும், நம்ம வந்து ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். இப்போ மாவுமே நல்லா ஆட்டியாச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ தனியாக ஊற்றி வச்சுட்டு கிரைண்டர்லாம் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டு வேலைகளை வந்து பூஜை வேலைகள் எல்லாம் ஆரம்பித்தேன். இப்போது இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வந்து நான் தனி வீடியோவாகவே கொடுத்துருக்கேன். பூஜை ரூம் க்ளீனிங் அண்டு பூஜை ரூம் டூருன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஃபுல்லாக நான் செஞ்ச வேலைகள் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து நான் அன்றைக்கி செஞ்ச வேலைகளை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ செல்ஃபில் உள்ள சாமிகள் எல்லாமே எடுத்து ஒரு பட்டு துணி விரித்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் போட்டிருந்த பூவு கோலம் இதெல்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே இந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய பூஜை டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாருமே பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. பூஜை ரூம் டூர் அண்டு பூஜை ரூம் க்ளீனிங் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒரு 4 daysக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது எல்லாமே அன்னைக்கு செஞ்ச வேலைகள்னால தான் வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி மட்டும் வேலைகள் செஞ்ச வேலைகளை காட்டுறதுக்கு வேண்டி நான் வந்து அப்படியே வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து செல்ஃபெல்லாம் சாமி செல்ஃபை க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டுட்டு அப்படியே அந்த பூஜை செல்ஃபை நல்லா தொடச்சி விட்டுடலாம். இதே நீங்கள் பூஜை ரூம் இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கல்லுப்பு, இந்த பன்னீர், ஜவ்வாது இது கலந்துக்கோங்க. ஒரு துளி மஞ்சளும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணிவிட்டு போட்டுட்டு அப்படியே பூஜை ரூமு செல்ஃப் எல்லாமே வந்து தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்ல தெய்வீக மனமாக இருக்கும். சாமிகள்லாம் வைக்கிறப்போ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல வாசனையாக இருக்கும் அந்த இடமே. பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே போனால் என்ன வாசம் வருமோ அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நல்லா தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாக்கோலை வந்து சிம்பிளாக போட்டு விட்டுக்கிறேன். எப்போதுமே பூஜை அறை இருந்தாவோ பூஜை செல்ஃப் இருந்தாவோ இது மாதிரி மாக்கோலம் வந்து போட்டுட்டு நம்ம வந்து பூஜைகள் செய்கிறப்போ ரொம்ப சிறப்பு. அதனால் வந்து எல்லாருமே இப்படி செய்யுங்க. சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டாவே போதுங்க, அதுவே வந்து முழு பலனை நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும், அதுதான் இன்னுமே நம்மளுக்கு சிறப்பு.
இது வந்து அன்னைக்கு பூஜை ரூம் டூரில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இப்படி பூஜை ரூமில் சிக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் பெரும்பாலும் இதெல்லாம் போடுவோம். அவங்க சொன்னதுலேருந்து அதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதில் அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தீபமெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாமே வந்து எப்போதும் நம்ம வியாழக்கிழமை தான் கழுவுவோம். அன்னைக்கு நான் வந்து சஷ்டினால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வேலைகள்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் நல்லா அழகாக செய்யணுங்கிறதுக்கு வேண்டி எல்லா வேலையும் அன்னைக்கே செஞ்சிடலான்ட்டு செஞ்சேன் நான். இப்போ பூஜை செல்ஃபில் உள்ள சாமிகளை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நான் விரிவாகவே அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதனால் நான் வந்து ஃபுல்லாக நான் கொடுக்கல. என்ன கட்டாய் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் ஃபுல் வீடியோ அதில் கொடுத்ததுனால தான் இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் முழு வீடியோ பார்க்க நம்ம அந்த சேனலை பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ விளக்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மஞ்சள் குங்குமமெல்லாம் அழகாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ 100% அவங்க கொடுத்துருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேர் தான் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 90% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ வீடியோஸ் நானும் பார்க்குறேங்க, அதில் ஒன்றுமே இருக்காது, ஒரு கண்டென்ட் கூட இருக்காது, ஆனால் அதெல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. இவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதைத்தான் வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் அதை யாருமே லைக் பண்ணுறது கிடையாதுங்க. கொஞ்சம் மன வருத்தம் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் குத்து விளக்குக்கெலாம் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாங்க. ஏன்னா எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம போட்ட வீடியோ வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கும் இருக்கும் இல்லையா, அதனால தான் சொன்னோம், மற்றபடி ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சாச்சு. இது வந்து குலதெய்வமாக நம்ம வீட்டில் வச்சு வழிபடுற சாமி. அதுக்கு ஒரு 11 ரூபாய் காயின் வந்து அவங்களுக்கு வச்சுட்டு நம்ம பண்ணாரியம்மன் தாய்க்கு அழகாக வந்து மல்லிகைப்பூலாம் மாலை போட்டு விட்டுட்டு, அதுபோல் எல்லா தெய்வங்களுக்குமே அழகாக அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் வந்து அந்த பூஜை ரூம் டூரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன் அப்படின்னா கட்டாய் காட்டுறதுனால தான் சொல்கிறேன். இப்போ தீபம்லாம் வச்சுட்டு நல்லா மணி அடித்து மனநிறைவோட பூஜைகளை அன்றைக்கி நான் முடிச்சுட்டேன். இப்போது இங்கே உள்ள சாமிகளுக்கெல்லாம் வந்து பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த செல்ஃபில் முருகப்பெருமானையும் வச்சுருப்பேன். அவங்கள எடுத்துக்கொண்டே தனியாக வந்து நம்ம எப்போதும் வைக்கிற ஸ்டூல் மேலே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வழிபட்டேன். அன்றைக்கி சஷ்டினால் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது இன்னுமே சிறப்பு. நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதான் வெற்றிலை தீபம் ஏற்றுறது. எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு செயலுமே வந்து வீண் போகாது, கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். இப்போ அழகாக வந்து முருகப்பெருமானுக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருநீர் மஞ்சள் குங்குமமெல்லாம் அழகாக வச்சு விட்டுட்டு அப்படியே தீபதூபமெல்லாம் காட்டி பூஜையை வந்து முடிச்சுட்டேன். இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் எடுக்கலை, ஏன் அப்படின்னா வேலைக்கு வந்து ஆளுங்க வந்துட்டாங்க, சரி டக்குன்னு வந்து நம்ம போகணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி சிம்பிளாக வந்து பூஜையை முடிச்சுட்டேன். ஏன்னா முதலே வந்து நல்லா கும்பிட்டேன், ஃபஸ்ட்டே வந்து முருகப்பெருமானை செல்ஃபில் வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து வழிபாடெல்லாம் முடிச்சுட்டேன். இருந்தாலும் சஷ்டினால் வெற்றிலை தீபம் ஏற்றணும், அந்த செல்ஃபில் வச்சு ஏற்ற முடியாது, ரொம்ப குட்டி செல்ஃபு தான் சாமி செல்ஃபு, எப்போதுமே தனியாக வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அதனால் அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு வேண்டி கீழே வச்சு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி பக்கெட்டில் எல்லாம் வந்து க்ரோ பேக்கில் எல்லாம் செடி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ரொம்ப புதர் மாதிரி நிறைய குப்பைகள்லாம் ஆயிடுச்சு, மழை பெஞ்சதுனால நிறைய குப்பைகள் வந்துருச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா புல்லுமே பார்த்திங்கன்னா நிறைய புதர் மாதிரி வந்துருச்சு. சரி அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஆளுகளை வர சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க.
அதே போல் இந்த செடிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கலாம், வச்சுட்டு கொஞ்சம் இடமெல்லாம் கொஞ்சம் மாற்றி கரெக்டாக வச்சிடலாம், வெயில் படுற இடமா பார்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேலைகள்லாம் செய்யலான்னு செஞ்சிட்ருந்தோம். இந்த இடம் எவ்வளோ புதராக இருந்தது, அந்த வாழைக்கண்டு இருக்கதே தெரியாதுங்க, அந்தளவுக்கு செடியும் கொடியும் புதராக இருந்தது. நிறைய அந்த காக்கடா பூச்செடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நிறைய வந்துருந்தது. அந்த செடி ஒன்று இருந்தாவே வேரில் இருந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது 2 கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பங்கி கிழங்குங்க. அந்த சம்பங்கி கிழங்கையும் இன்றைக்கி நம்ம வந்து பக்கெட்லேயும் ஒரு க்ரோ பேக்லேயும் வச்சு விட போகிறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு மல்லிகைப்பூ செடி இருந்தது, அது பல வருஷமாக வந்து வேரே இறங்காமல் அப்படியே இருந்தது. அதை பறிச்சுட்டு இப்போ நான் அதை வந்து க்ரோ பேக்கில் வச்சுட்டேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா தரை வந்து கல் தரையாக இருக்குங்க, அதனால் வேர் வந்து சரியாக இறங்கி வளர்றதில்ல செடிகள் வச்சோம் அப்படின்னா. அதனால தான் பக்கெட்டில் வச்சுருக்கிறேன். அதுபோக க்ரோ பேக்கும் வாங்கி நிறைய செடிகள்லாம் வச்சு விட்டுருக்குறேன். இப்போ எல்லாமே வச்சாச்சு. இப்போ இந்த செடிகளை ஃபுல்லாக கொஞ்சம் இடம் மாற்றி கொஞ்சம் வந்து கேப்பு விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நகர்த்தி வைக்க ஆரம்பித்தோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பங்கி வேர் இருக்குதுல்ல, அந்த கிழங்கு அதை வந்து அதில் அப்படியே ஒரு பக்கெட்டில் பதிச்சு விட்டுட்டு அது போல் ஒரு க்ரோ பேக்லையும் பதிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த செடி பேக்குகள் எல்லாமே எடுத்து கொண்டு போய் தனியாக வந்து அப்படியே லைனாக வச்சாச்சு. இது முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா திராட்சை செடிங்க. இது வந்து நான் விதை போட்டு அதுவாகவே முளைச்சி வந்தது. நல்லா வந்து இந்த தொழுவரம் கொடுத்த உடனே நல்லா தளன்னு தளைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் செடி வச்சுருந்தோம்ல, இதை ஏற்கனவே நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ அது வந்து தளைஞ்சிட்டே போயிட்டுருக்கே தவிர பூ பூக்கிறதே இல்லை. இப்போ அந்த இடத்துல நிழல் இருக்கிறதுனால அது தளைஞ்சிட்டே போகுதா அப்படின்னு ஒரு யோசனையில் எல்லா ஒரு கிளைகளையுமே வந்து கட் பண்ணி விட சொல்லிட்டேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்தாந்து முன்னாடி வச்சுட்டோம், வெயில் படுற இடத்துல வச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு வீடியோ கட் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய கிளைகள் விட ஆரம்பிச்சிதுங்க, எல்லா பக்கமுமே கிளைகள் விட்டு தளைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பூவே வைக்கிறது இல்லை, அது அப்படியே தான் தளைஞ்சிட்டே இருக்குது. சரி, எல்லா கிளைகளையுமே வெட்டி விட்டுட்டு மறுபடியும் புதுசாக பிரான்ச்சஸ் நிறைய வந்ததுன்னா அதிலேருந்து மொட்டு வைக்க ஆரம்பிக்கும்ல, அதனால் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாந்து முன்னாடி அந்த இதை வச்சாச்சு. இப்போ அந்த நட்டுவிட செடிக்கு வந்து அப்படியே தண்ணியும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகள், பூஜைகள், தோட்ட வேலைகள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.